எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. நான் நல்லா இருக்கேன். நீங்கள் எல்லாரும் நல்லா இருப்பீங்கன்னு நம்புகிறேன். இன்றைக்கி ஒரு அழகான கல்யாண கதை பார்ப்போமா? அழகான பெரிய மண்டபம், நல்ல சொந்தக்காரங்க அப்படியே சொல்ல ரொம்ப அழகாக அந்த கல்யாணம் நடந்துகிட்ருக்கு. வெளியே மாயிலை தோரணங்கள், வாழை மரம் கட்டியிருக்காங்க. உள்ளே போனால் சின்ன சின்ன குழந்தைங்க நல்லா ஓடி ஆடி விளையாடிட்டுருக்காங்க. மண்டபம் உள்ளே பார்க்கும்போது அழகாக ஒரு பையன் ஒரு பொண்ணோட கழுத்தில் தாலி கட்டிகிட்ருக்காங்க. நல்லா சூப்பராக கல்யாணம் முடியுது. முடிஞ்ச கையோட கல்யாண பொண்ணு மீனாவோட அம்மா பார்வதி பொண்ணை கூப்பிட்டு புத்திமதி சொல்கிறாங்க. நான் ஆல்ரெடி சொன்னல, அந்த மாதிரி கல்யாணம் ஆகி போய் கொஞ்ச நாள்லே தனி கொடுத்துன்னு போயிடும் சரியான்னு. மீனாக்கு ஒன்றும் புரியல. ஏம்மா இப்படியே சொல்கிறீங்க? நான் இன்னும் கல்யாணம் பண்ணியே போகலம்மா அவங்க வீட்டுக்குள்ளே, அதுக்கப்புறம் பார்த்துக்கலாம். இப்படிலாம் சொல்லாதடி, கல்யாணம் முடித்து 1 மாதம்தான் உனக்கு டைம், அதுக்குள்ளே தனி கொடுத்துன போயிடணும் அப்படின்னு. இவன் அம்மா சொன்னதை காதில் வாங்க அப்படியும் வீட்டுக்குள்ளே வராங்க. வரும்போதே ஒரு நல்ல வைப், அழகாக வீடு, மாமனார் மாமியார், ஒரே பையன் மது மீனா ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் ஆயிட்டாங்க. சுகந்தி சுதாகர் மாமனார் மாமியார். சுகந்தி ரொம்ப நல்லவங்க, ரொம்ப அமைதியான கேரக்டரும். சுதாகரும் சொல்ல தேவையில்லை, ரொம்ப அருமையானவங்க. ஜோடி ரொம்ப பொருத்தம். மீனா கொஞ்ச நாள்லையே கவனிக்கிறா எல்லாத்தையும். பார்த்தா மாமியார் சொல்கிறது தான் அந்த வீட்டில் மொத்தமாக நடக்குது. சுதாகர் மாமனார் அவர் எது செஞ்சாலும் சுகந்தியை கேட்டு தான் செய்வாங்க. என்ன இவங்க எல்லாரும் மாமியார் சொல்கிறதே கேட்குறாங்களே. மீனா ஒரு 10 நாள் ஆச்சு, 1 மாதம் ஆச்சு, கண்டினியூஸாக இதை பார்க்கும்போது மீனாக்குள்ளே அவங்க அம்மா சொன்ன எண்ணம் மேலோங்க ஆரம்பிச்சிது. நம்ம புருஷனை கூப்பிட்டுட்டு தனி கொடுத்துன்னு போயிடலாமா? ஏன்னா இங்கே ஃபுல்லாக மாமியார் வச்சதான் சட்டமாக இருக்குது. நம்ம 1 மாதம் ஆகுது, அதனால் நம்மளை இன்னும் எதுவும் சொல்லலை. இன்கேஸ் போக போக நம்மளை அந்த மாதிரி எதாவது சொல்லுவாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு எண்ணம் லைட்டாக துளுக்க ஆரம்பிக்குது. நம்ம மனசு தான் கொஞ்சமாக விதை போட்டால் போதுமே, அழகாக செடியாக முளைச்சி நிற்கல. அதே மாதிரி தான் மீனாவுக்கு சின்ன சின்ன செயல்களால் சும்மா துளிர் விட்டு இருந்தது செடியாக மரமாக முளைக்க ஆரம்பிக்குது. ஆனால் சுகந்தி அவளை பார்த்து தப்பாக எதுவும் பேசலை, அவங்கள எதுவும் வார்த்தைகளால் கொல்லலை, வேறு எந்த பிரச்சனையும் எடுக்கலை. ஆனால் மீனாவுக்கு ஒரே வருத்தம், இவங்க எல்லாரும் அவங்க மாமியார் சொல்கிறதே கேட்குறாங்களே. ஒரு லெவலுக்கு மேலே அவளுக்குள்ள ஒரு பொய்யான பிம்பம் உருவாக்கியிருக்குல்ல, அந்த பிம்பம் மரமாக இருந்து இப்போ காடாக மாறிடுச்சு. ஒரு லெவலுக்கு மேலே சண்டைகள் ஆரம்பிக்குது. மாமியார் என்ன சொன்னாலும் எதிர்த்து பேச ஆரம்பிக்கிறா. கல்யாணம் 2 மாதம்தான் இருக்குது, ஆனால் அதுக்குள்ளே நிறைய சண்டைகள். சுதாகரும் மதுவும் இதை கண்டுபிடிக்கிறாங்க. அவங்களுக்கு தெரியாமல் நடந்துச்சு இவ்வளோ நாள், இப்போ தெரிஞ்சே சண்டைகள் நடக்குது. மதுவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரில. மீனாவுக்கு நிறைய அட்வைஸ் பண்ணுறான். இங்கே பாரு, எங்கள் அம்மா உங்ககிட்ட ஏதாவது தப்பாக பேசுகிறாங்களா? இல்லை, அதுக்குள்ளே ஏன் எது சொன்னாலும் சண்டைக்கு வரேன். அப்போ மீனாவுக்கு கோபம். என்னங்க, சொந்த ஒய்ஃப் என்கிட்ட இப்படி பேசுகிறீங்க, உங்கள் அம்மாவுக்கு சப்போர்ட் பண்ணிவிட்டு எனக்காக எதுவும் பேச மாட்டிங்களா? மது பொறுமையாக எக்ஸ்பிளைன் பண்ணுறான். இல்லை மது, மீனா, இந்த மாதிரி எங்கள் அம்மா என்றைக்குமே யார்கிட்டையுமே மனசு கஷ்டப்படுற மாதிரி பேச மாட்டாங்க, அதனால தான் நான் தைரியமாக உங்ககிட்ட பேசுகிறேன்னு. இல்லைங்க, நீங்கள் சொல்கிறத கேட்கவே மாட்றீங்க, அவங்க அம்மாவுக்கே நீங்கள் சப்போர்ட் பண்ணுறீங்கன்னு சொல்லிட்டு மீனா கோச்சிக்கிறா. மதுவுக்கு என்ன சொல்கிறதுன்னு தெரியல. ஒரு சண்டே, சுதாகர், மது, மீனா, சுகந்தி எல்லாரும் சாப்பிட்டுட்டு இருந்தாங்க. சாப்பாட்டில் கொஞ்சம் உப்பு குறைவாக இருந்துச்சு. சுகந்தி அதை சொல்லிட்டாங்க. மீனா வச்சே மருமக பிடிச்சிட்டாங்க. நான் என்ன செஞ்சாலும் நீங்கள் குறைன்னு சொல்லுங்கள். சுகந்தி பொறுமையாக சொல்கிறாங்க. ஆனாலும் இல்லைம்மா, உப்பு கொஞ்சம் கம்மியாக இருந்திருக்கலாம், அவ்வளோதான் சொல்கிறேன், வேறு ஒன்றுமே சொல்லலை. மீனா ரொம்ப கோவப்பட்டு சுகந்தி கிட்டே பேசிவிட்டு அமைதியாக உள்ள ரூமுக்கு போயிடுறான். இதை கவனித்த மது பின்னாடியே போகிறான். ஏம்மா இப்படி சண்டை போடுற? அவங்க சின்னதாக ஒரு வார்த்தை தானே சொன்னாங்க. இல்லைங்க, உங்களுக்கு அதெல்லாம் புரியாது அப்படின்னு சொல்லிட்டு மது வெளியே கிளம்பி போயிட்டான் பைக் எடுத்துகிட்டு. சுதாகர் பொறுமையாக கதவை தட்டிட்டு, அம்மா நான் உள்ளே வரலாமான்னு கேட்குறாரு. மீனா ரொம்ப கோவமா, வாங்க மாமா அப்படிங்கிறான். என்னம்மா உனக்கு என்ன தான் பிரச்சனை? என்னம்மாம்மா 2 பேரும் அவங்கக்கிட்ட கேட்காம என்கிட்டே கேட்குறீங்க, நான் தான் பிரச்சனை பண்ணுறவளான்னு மீனா வெடுக்குன்னு கேட்குறா. சுதாகர் கொஞ்ச நேரம் சைலண்ட் ஆகிட்டு அதுக்கப்புறம் சொல்கிறாரு. அம்மா, சுகந்தியும் உன்னை மாதிரி இந்த வீட்டுக்கு வாழ வந்தவ தான், ஆனால் அவள் வாழ வந்த குடும்பம் வேறு மாதிரி இருந்துச்சு. ஆமாம், எங்கள் அம்மா அப்பா அவளை ரொம்ப திட்டுவாங்க, என் கண்ணெதிரையே எல்லாம் பேசியிருக்காங்க. நாங்கள் 2 பேரும் லவ் பண்ணிட்டு வந்ததுனால எங்களுக்கு சுத்தமாக சப்போர்ட் இல்லை.
ஒரே 1 மாதம்தான் எங்கள் அம்மா அப்பா கூட உள்ளே இருந்தோம். அதுக்கப்புறம் சுகந்தி போட்டு வந்து கொஞ்சம் நெஞ்ச ஜுவல்ஸை விற்று, அதுக்கப்புறம் கொஞ்சமாக ஒரு வீட்டை வாடகை எடுத்து நான் டெய்லி வேலைக்கு போக ஆரம்பித்தேன். நாங்கள் 2 பேரும் ரொம்ப கஷ்டப்பட்டோம் சின்ன கல்யாணம் ஆகிட்டு வந்தப்போ. சுகந்தி ரூபா கூட வீணாக்காமல் ரொம்ப அழகாக அதை பொத்தி பொத்தி நான் கொடுக்குற காசெல்லாம் சேமித்து வச்சு ஒரு லெவலுக்கு வந்ததுக்கப்புறம் மதுவுக்கு படிப்பு செலவுன்னும் போது அந்த காசை எடுத்து கொடுத்தா. எனக்கே ஆச்சரியம், எப்படிம்மா அப்படின்னு சொல்லிட்டு. நம்மளோட குடும்பத்துக்காக நான் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து வைக்கிறேன். எங்கள் அம்மா அப்பாவுக்கு வயசாச்சு. அதுக்கப்புறம் அவங்கள பார்த்துக்கிறதுக்கு நாங்கள் போக வேண்டிய சூழ்நிலை. ஆனால் வேலையெல்லாம் விட்டுட்டு என்னால் போக முடியாதுன்னு சொன்னேன். சுகந்தி சொன்னா, அவங்க 2 பேரையும் இங்கே வர வைப்போம் அப்படின்னு சொல்லிட்டு. எங்கள் அம்மா அப்பா ஒத்துப்பாங்களான்னு தெரியலையேன்னு. பரவாயில்ல, கூட்டிகிட்டு வரலாம், நம்ம தானே பார்த்துக்கணும். அப்போ சுகந்தி கிட்ட ஒரே வார்த்தை தான் கேட்டேன். எங்கள் அப்பா அம்மா ஒரே 1 மாதம் தான் நீ அவங்க கூட இருந்த. அப்போ உன்னை எவ்வளோ கொடுமைப்படுத்தினாங்க நானும் பார்த்தேன். ஆனாலும் இப்போ அவங்களுக்குன்னு உடம்பு சரியில்லைன்னும் போது அவங்கள கூட வச்சு பார்க்கணுன்னு நினைக்கிறியே, உன் மனசு ரொம்ப நல்ல மனசு. இதை அவங்க புரிஞ்சிக்கவே இல்லை கடைசி வரைக்கும். இவ்வளோ வருஷங்களாயும் உன்னை அவங்கள வீட்டுக்கும் கூப்பிடலையேன்னு. விடுங்க, அது அவங்க குணம், இது என் குணம். அவங்க ஏதோ கோவத்தில் இருந்தாங்க. நான் அவங்களோட பையனை கூட்டிகிட்டு வந்துட்டேன். அவங்களோட விருப்பப்படி கல்யாணம் ஆகலையேன்னு சொல்லிட்டு அந்த இதுவெல்லாம் இப்போ பேச வேண்டாம். ரொம்ப நாசுக்காக அவள் நடந்துக்கிட்டாம்மா, ரொம்ப நாகரிகமாக நடந்துக்கிட்டா. எங்கள் அம்மாவை கூட்டிகிட்டு வந்து அம்மாவையும் அப்பாவையும் 2 வருஷம் அவங்கள எவ்வளோலாம் பார்த்துக்க முடியுமோ அவ்வளோ அழகாக பார்த்துக்கிட்டா. என்னால் கூட அந்த ஒரு சில நிமிஷங்களில் எங்கள் அம்மா கிட்ட கோவப்பட்டிருப்பேன். ஆனால் அவள் கோவமே படலை. அவ்வளோ சாந்த குணம் அவளுக்கு. எங்கள் அப்பா அம்மாவுக்கு கடைசி காலத்தில் முழு சப்போர்ட்டாக அவள் தான் இருந்தா. அவங்களோட கடைசி காலங்கள் முடிஞ்சுது. நிறைய கடன் ஆச்சு. அந்த கடன்களையும் அடைச்சோம். எங்களுக்கு கிடைக்க வேண்டிய சொத்துகளும் கிடைக்கல. காரணம் எங்கள் அண்ணனுங்க. சுகந்தி அதையும் விட்டா. விடுங்க, நம்ம உழைச்சிருக்கோம், நம்ம உங்கள் அப்பா அம்மாவை பார்த்துக்கிட்டோம், அதுவே நம்மளுக்கு போதும். ஆனால் இப்படி ஒரு மருமக எல்லாருக்கும் கனவுல மட்டும்தான் கிடைப்பாங்க. ஆனால் எங்கள் வீட்டுக்கு அவள் ராணி மாதிரி தெரிஞ்சா. அந்த நேரத்தில் மகாராணி மாதிரி. எப்படி ஒன்றுமே இல்லாமல் வீட்டை விட்டு வெளியே வந்து அழகாக நான் கொடுத்த கொஞ்சம் சம்பளத்தையும் சேர்த்து வச்சு இவ்வளோ பெரிய வீட்டை கட்டி என்னையும் ஒரு மனுஷனாக்கி எங்கள் அப்பா அம்மாவையும் கடைசி காலத்தில் பார்த்துக்கிட்டு கிடைக்க வேண்டிய சொத்துகளும் கிடைக்கல. அப்போவும் அவள் வெக்ஸ் ஆகலை, யார் மேலேயும் கோவப்படலை. ஏன், உங்கள் அப்பா அம்மாவை 2 வருஷம் நம்ம தானே வச்சு பார்த்தோம், அவங்க சொத்தெல்லாம் நம்ம பேரில் அப்பயே எழுதி கொடுத்துருந்தா என்ன, இதை எதுவுமே கேட்கல. இப்பேற்பட்டவ உன்கிட்ட சண்டைக்கு நிற்பான்னு சொன்னான். நானும் எப்படி நம்புவேன், மதுவும் எப்படிமா நம்புவான்னு சொல்லி கேட்கும்போது மீனாவுக்கு ஒன்றுமே பேச முடியல. கண்ணிலேருந்து தண்ணி ஊற்ற ஆரம்பிச்சிச்சு. ஐயோ, நம்ம தப்பு பண்ணிட்டோமே. அம்மா சொன்ன ஒரே வார்த்தை நம்ம மனசில் துளிர் விட்டு மரமாக வளர்ந்து இப்போ காடாய் அவங்கள நம்ம இவ்வளோ கஷ்டப்படுத்தியிருக்கோமே அப்படின்னு. அப்போ தான் மீனா செஞ்சது தப்புன்னு அவன் மனசுக்கு தோண ஆரம்பிச்சது. உடனே ஃபோன் பண்ணான் அவங்க அம்மா பார்வதிக்கு. அம்மா, எதுக்காகம்மா எனக்கு கல்யாணம் ஆனப்போ இந்த மாதிரிலாம் சொன்னீங்க அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ பார்வதி சொன்னாங்களாம், அவங்க மாமியார் வீட்டில் அவங்க மாமனாரும் மாமியாரும் அவங்கள போட்டு அவ்வளோ டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. அவங்களால அந்த வீட்டில் இருக்கவே முடியல. கிட்டத்தட்ட 15 வருஷம் அவங்க மாமனார் மாமியார் கூட அவங்க மன்றாடிருக்காங்க. அதுக்கப்புறமேட்டு தான் அவங்களுக்குன்னு ஒரு வாழ்க்கை அமைஞ்சு அவங்க நல்ல சந்தோஷமாக அமைய ஆரம்பித்தாங்க. அவங்களோட வாழ்க்கை அதுக்கப்புறம் தான் தொடங்குச்சே. அதனால தான்மா, இந்த கஷ்டங்கள்லாம் பார்த்ததுனால தான் உன்னை நீ தனி கொடுத்தன எப்படியாவது போயிடுன்னு சொல்லி சொன்னேன். ஏம்மா என்னாச்சுன்னு இப்போ தான் கேட்குறாங்க. இல்லைம்மா, இந்த மாதிரி நான் வந்ததுலேருந்து சண்டை போட்டுக்கிட்டே இருந்தேன். என் மாமனார் மாமியாருக்கு நான் பேசுகிறது எவ்வளோ பேசினாலும் அட்ஜஸ்ட் பண்ணி போனாங்க. ஒரு லெவலுக்கு மேலே நானும் ரொம்ப சண்டை போட்டேன். இன்றைக்கி தான் எங்கள் மாமனார் சுதாகர் எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்ணார். என் மாமியார் எப்பேற்பட்டவங்க, எப்பேற்பட்ட குணம், அவங்கக்கிட்ட நான் ஏன் சண்டை பிடிச்சேன்னு சொல்லிட்டு இப்போ தான் என் மனசுக்கு தோணுது. நீ உன்னோட கடந்து வந்த பாதைகள்லேருந்து எனக்கு நீ அறிவுரை கூறின, அது ரொம்ப நல்லது தான். ஆனால் அதை விட இவங்க ரொம்ப தங்கமானவங்களாக இருக்காங்கம்மா. இவங்கக்கிட்ட நான் இப்படி பேசியிருக்கவே கூடாதுன்னு சொல்லிட்டு நடந்த எல்லாத்தையும் அவங்க அம்மா அப்பா கிட்ட ஃபோனில் சொன்னான். அவங்க அம்மா கண்ணீர் விட்டு அழுது, என்னை மன்னிச்சிடுமா, இந்த வார்த்தையை நான் சொல்லியிருக்கவே கூடாது, அவங்க யார் எப்பேற்பட்டவங்கன்னு தெரியாமல் நான் இந்த வார்த்தைகளெல்லாம் விட்டுட்டேன். நான் எனக்கு நடந்தது உனக்கு நடக்கக்கூடாதேன்னு சொல்லி தான் இந்த மாதிரிலாம் விட்டேன் வார்த்தையை தெரியாமல். இனிமேல் எக்காரணத்து கொண்டும் அவங்க வீட்டை விட்டு நீ வெளியே வராது, அவங்கள நல்லபடியாக பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லி சொன்னாங்களாம். சுகந்தி ஃபோனை கட் பண்ணிவிட்டு வெளியே வரா. மீனா,
சுகந்தி அவங்க மாமியாரை பார்க்குறாங்க. மாமியாரும் மாமனாரும் சேரில் உட்காந்து டிவி பார்த்துட்ருக்காங்க. மெதுவாக போனா மீனா. மாமியார் கையை இறுக்க பிடிச்சிக்கிட்டு கையை விடவே இல்லை. மாமியாருக்கு ஒன்றும் புரியல. அவளோட கண்ணீர் அவங்க மாமியாரோட கையில் வந்து சேர்ந்தது. அதுக்கப்புறம் தான் தெரியுது மீனா அழுகிறான்னு. என்னம்மா என்னம்மா ஆச்சு அப்படின்னு சொல்லிட்டு முகத்தை ஏறெடுத்து பார்க்குறாங்க. அப்போ தான், ஏம்மா எதுக்கு அழுகிறேன், என்னை மன்னிச்சிடுங்க அத்தை, நான் ஏதோ ஒரு முட்டாள்தனம் பண்ணிட்டேன், என்ன தெரியல, நான் இப்படி பண்ணியிருக்கக்கூடாது, பேசியிருக்கக்கூடாது, உங்களை பற்றி எதுவுமே தெரியல எனக்கு, நான் வாய் விட்டுட்டேன், என்னை மன்னிச்சிடுங்க, இனிமேல் என்ன ஆனாலும் உங்ககிட்ட நான் சண்டை போட மாட்டேன். ஒருத்தருக்கு ஒரு மாதிரி லைஃப் இருக்கலாம், அதனால் அட்வைஸை கேட்டுட்டு நம்ம இங்கே வந்து இப்படி பண்ணக்கூடாது, அதை மட்டும் நான் புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு மாமியார் ஒரு மாதிரி, இந்த உலகத்துலேயும் நல்ல மாமியாருங்க இருக்காங்கன்றத நான் புரிஞ்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வெளியே போன போது ரொம்ப கோவமாக உள்ளே வரான். என்ன பண்ணுறதுன்னு தெரியாமல். ஏன்னா வெளியே போய் என்ன பண்ணுறது, இப்படி சண்டை வந்துகிட்டே இருக்கேன்னு சொல்லிட்டு அவனுக்குள்ளே நிறைய கோவம். டைம் ஆகிடுச்சின்னு சொல்லி வீட்டுக்கு வந்தான். கதவை திறந்தா சுகந்தியும் மீனாவும் கையை பிடிச்சிட்டு பக்கத்தில் உட்காந்துருக்கதை பார்த்து மதுவுக்கு ஆச்சரியம். என்ன இது, கனவு தானா இல்லை நனவான்னு சொல்லிட்டு அவனே கிள்ளி பார்த்துக்கிட்டான். அப்புறம் சுதாகர் தான் உள்ளே கூப்பிட்டார். வா மது, உள்ளே வா, மாமியாரும் மருமகளும் பார்த்தியா கையை பிடிச்சிட்டு எவ்வளோ அழகாக உட்காந்துருக்காங்கன்னு. மதுவுக்கு போன நிம்மதி இப்போ தான் வந்துச்சு. இனிமேல் இந்த வீட்டில் சண்டை நடக்காமல் இருந்தால் சரிதான் அப்படின்னு. உடனே மாமனார் சொன்னாரா, ஐயையோ இனிமேல் மாமியார் மருமக சண்டைங்க நடக்காதான். செல்லமாக சுகந்தியும் மதுவும் சுதாகரையும் மீனாவையும் முறைச்சாங்களாம். இப்படி இந்த அழகான கதை முடிச்சுது. இதே மாதிரி வாழ்க்கையில் நம்மளுக்கு எல்லாருக்கும் ஒரு மாமியாரும் இந்த மாதிரி தங்கமாக அமைஞ்சால் நல்லாயிருக்கும்ல. எல்லாருக்கும் அமையணும்னு கேட்டுக்கிறேன். நிறைய மாமியாருங்க பார்த்துட்டு இருந்தீங்கன்னா கேட்டுக்கோங்க. உங்கள் மருமக வெளியே இருந்து வந்திருக்காங்க, அவங்க வீட்டில் அவங்க ராணியாக இருந்திருக்கலாம், மகாராணியாக இருந்திருக்கலாம், இளவரசியாக இருந்திருக்கலாம். உங்கள் வீட்டுக்கு வரும்போது உங்கள் வீட்டு பொண்ணாக நீங்கள் வச்சுக்கோங்க. உங்களால் முடிஞ்ச அளவுக்கு நல்லது சொல்லி கொடுங்க. பையன்தான் முக்கியம்னு அந்த மாதிரி இருக்காதீங்க. வீட்டுக்கு வந்த மகளும் மருமகளும் ஒன்று தான் நினைங்க. நீங்கள் எந்த அளவுக்கு ஒரு படி இறங்கி வந்தீங்கன்னா அவங்க 2 படி இறங்கி வந்து உங்களுக்கு செய்வாங்க. கல்யாணம் புதுசில் ரொம்பலாம் வேணாம், ஒரு 3 மாதம் அவங்க கூட சந்தோஷமாக சிரித்து பாருங்கள். அடுத்த 30 வருஷம் உங்களுக்காக அவங்க இருப்பாங்க. உங்களுக்கு என்ன ஆனாலும் அவங்க உங்கள் கூட நிற்பாங்க. மருமகளும் அப்படி தான். மாமியார் கூட சண்டை பிடிக்காமல் சந்தோஷமாக விட்டு கொடுத்து வாழுங்க. வாழ்க்கை ரொம்ப சிறப்பாக அமையும். நான் உங்கள் உள்ளம் நிறைந்த தோழி. வேறு என்ன மாதிரி கதைகள் வேணும், வேறு என்ன மாதிரி உங்களுக்கு பேசணும், கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐக்கானை கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் அப்பப்போ வரும்.